திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அந்தம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருக்கலையநல்லூர் என்னும் திருத்தலத்தினை உங்களோடு கலந்து சிந்திக்க இருக்கின்றோம். திருக்கலையநல்லூர் என்னும் திருத்தலமானது இப்போது சாக்கோட்டை என்று வழங்கப்படுகிறது. அந்த பக்கம் கும்பகோணம் நன்னிலத்திலிருந்து கும்பகோணம் போகின்ற பொழுது நாச்சியார் கோயில் தாண்டி அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திருக்கலையநல்லூர் எங்கே இருக்குன்னு யாரையும் கேட்டால் தெரியாது. ஆனால் சாக்கோட்டை என்று கேட்டால் அனைவருக்கும் தெரியும். கும்பகோணத்திலிருந்து நீடாமங்கலம் போகும் பெரு வழியிலே கும்பகோணத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலே அரிசிலாற்றங்கரையில் தென்கரையிலே உள்ளது. உயிர்களை அடைத்த கும்பத்தின் கலயம் பிரளய வெள்ளத்திலே தங்கிய இடம் ஆதலாலே இது கலையநல்லூர் என்று பெயர் வந்தது. இங்குள்ள கோயில்கள் 4 பக்கங்களிலும் தாமரை பொய்கைகளாலே சூழப்பட்டுள்ளது. அது ரொம்ப அருமையா சொல்றார். தன்கமல பொய்கை உடை சூழ்ந்த அழகார் தலத்தில் என்று இந்த தலத்தினுடைய தேவாரடியினால விளங்குகிறது. இந்த காலம் கிழக்கு பக்கத்தில் பொய்கை மக்களாலே தூர்க்கப்பட்டு உள்ளது. அப்பொழுது பொய்கை இல்லை, மக்கள் அதனை தூர்த்து விட்டார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்திலே, அதாவது கிபி 9ஆம் நூற்றாண்டிலே இந்த செய்தி தடங்குள் பெருங்கோயில் தனில் எனது அவருடைய வாக்கினாலே பலனாகிறது. இந்த கோயிலிலே எழுந்தருளி இருக்கும் இறைவரை பிரம்மதேவர் வழிபட்டு பெயர் பெற்றவர். இந்த செய்தியானது வன்கமலத்து அயன் முன்னாள் வழிபாடு செய்ய மகிழ்ந்து அருளி இருந்த பிரான் என்று இந்த தலத்தினுடைய தேவார பாடலாலே அறிய கிடக்கிறது. இறைவன் அமிர்தகலாநாதர், அம்மை அமிர்தவல்லி. இந்த ஊருக்கு சுந்தரர் பாடிய பதிகம் ஒன்று உண்டு. இந்த பதிகத்திலே பழைய வரலாறுகளை எல்லாம் அமைத்து இவர் பாடியுள்ளதை சேக்கிழார் பெருமான் மெய்மை புராணம் வலவும் மிக சிறப்பித்து இசையின் விளம்பினார் என்று சுந்தரரை பாராட்டியுள்ளார். இப்பதிகத்திலே இயற்கை வனப்புகள் எழில் பெற எடுத்து காட்டப்பட்டு உள்ளன. இந்த இயற்கை வனப்புகளை திரு மு வெங்கடசாமி நாட்டார் அடிக்கடி எடுத்து இதை பாராட்டி பேசுவார். மெய்மை புராணம், திருச்சிற்றம்பலம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலத்தில் நம்பியாரூரர்
திருவிடைமருதூர் சென்றார். திருநாக்கேஸ்வரம், திருச்சிவபுரம் முதலான பல பதிகளை எல்லாம் வணங்கி போற்றி திருக்கலையநல்லூரிலே இறைவரை தொழுது பாடி அருளியது இந்த பதிகம். இந்த பதிகத்திலே சிவபெருமானது திருவருள் புகழ்ச்சியாகிய புராண பொருள்கள் பலவற்றையும் தொகுத்து எடுத்து அருளி செய்திருக்கிறார். அதனாலதான் இது மெய்மை புராணம் என்று சேக்கிழார் பெருமான் கூறினார் என்பதையும் அறிந்தோம். இந்த பதிகத்திலே, அதாவது 16வது பதிகம், 7ஆம் திருமுறை 16வது பதிகம் திருக்கலையநல்லூர். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். இண்டை மலர் கொண்டு மணல் லிங்கமது இயற்றி இனத்தாவின் பாலாட்ட இனத்து ஆவின் பாலாட்ட இடறிய தாதையை தாழ் துண்டமிடும் சண்டி அடி அண்டர் தொழுதேத்த தொடர்ந்தவனை பணிகொண்ட விடங்கனது ஊர் வினவில் மண்டபமும் கோபுரமும் மாளிகை சூளிகையும் மறையொலியும் இழவொலியும் மருகு நிறைவெய்தி கண்டவர்கள் மனம் கவரும் புண்டரிக பொய்கை காரிகையார் குடைந்து ஆடும் கலையநல்லூர் காணே என்று பாடுகிறார். இண்டை மாலையும் இடுபூவும் திரட்டி கொண்டு சென்று மண்ணியாற்றங்கரையிலே மணலாலே லிங்கத்தை அமைத்து கூட்டமான பசுவினுடைய பாலை கொணர்ந்து சொரிய அதனை கண்டு வெகுண்டு காலாலே இடறிய தந்தையினுடைய தாளை வெட்டிய சண்டேஸ்வர நாயனாரது திருவடிகளை தேவர்களும் தொழுது துதிக்கும்படி அவரை விடாது சென்று ஆட்கொண்ட அழகனது ஊர் எது என்று வினவினால் என்று கேட்டால், மண்டபங்களிலும் கோபுரங்களிலும் மாளிகைகளிலும் சூளிகைகளிலும் வேதங்களின் ஓசையும் மங்கள ஓசைகளின் வீதிகளிலே நிரம்புதல் பொருந்து கண்டவர்கள் மனதையெல்லாம் கவரக்கூடிய தாமரை பொய்கைகள், கண்டவர் மனதை கவருகின்ற தாமரை பொய்கைகளில் மகளிர்களெல்லாம் மூழ்கி நீராடி விளையாடுகின்ற திருக்கலையனூரே அறிக. காணே என்றால் அறிக. சண்டேஸ்வர நாயனாருடைய வரலாற்றை பெரிய புராணத்திலே நல்லா விளக்கமாக பார்க்கலாம். இந்த இடத்துல அதை சுட்டுகிற சூளிகை என்று சொன்னால் அதனையுடைய மேல் மாடம். எனவே பெருமானிடத்தில் இந்த பாடலை நாம் பாடி விண்ணப்பிப்போம். இண்டை மலர் கொண்டு மணல் இங்கமது இயற்றி இனத்தரவின் பாலாட்ட இடறிய தாதையைத்தாள் துண்டமிடு சண்டியடி அண்டர் தொழுதேத்த தொடர்ந்தவனை பணி கொண்ட விடங்கனது ஊர் வினவில் மண்டபமும் கோபுரமும் மாளிகை சூளிகையும் மறையொலியும் இழவொலியும் மருகு நிறைவெய்தி கண்டவர்கள் மனம் கவரும் புண்டரிக பொய்கை காரிகையார் குடைந்த ஆடும் கலையநல்லூர் காணே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் திருக்கலையநல்லூர் சென்று அந்த அண்டர் தொழுது ஏற்ற தொடர்ந்தவனை பணிகொண்ட விடங்கன் இருக்கின்றானே, அந்த விடங்கனை நாம் கண்டு நம்முடைய வினைகளை எல்லாம் போக்குவதற்காக இந்த கலையநல்லூரிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய இந்த பதிகத்தில் உள்ள அத்தனை பாடல்களையும் பாடி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம். அடியார்களை மட்டுமல்ல அனைத்து உயிர்களையும் நன்கு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன். திருச்சிற்றம்பலம். திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே.
திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.